Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல 12th கம்ப்யூட்டர் சயின்ஸோட 1 மார்க் அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். புக் பேக்கோட சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபங்க்ஷன் சாப்டர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோடு தட் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க். ஆக்சுவலாக இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிப்பீட்டட்லி அப்படின்றது தான் அதோட டெஃபினேஷன். ஓகேவா? ரிப்பீட்டட்லி அப்படின்னா சப்ரொட்டீன். ஸோ செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் ஆஃப் கோட் ஒரு டாஸ்க்கை திருப்பி ரிப்பீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் சப்ரொட்டீன் அர்த்தம். சரியா? அப்போ அந்த செக்ஷன் ஆஃப் கோடு பர்டிகுலர் டாஸ்க்கு அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு பேர் சப்ரொட்டீன். அதாவது சின்ன ப்ரோக்ராம், ஒரு சின்ன செட் ஆஃப் கோடு ஒரு டாஸ்க்கை ஒரு வேலையை வந்து செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் சப்ரொட்டீன். திருப்பி செய்ய வைக்கிறது. அதுக்காக தான் அந்த ரிப்பீட்டட்லின்ற வேர்டு வரும், இங்கே அது கொடுக்கல. ஸோ அதுக்கு பேர் வந்து சப்ரொட்டீன். ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா செக்ஷன் ஆஃப் கோடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்டிகுலர் டாஸ்க்கு. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா யூனிட் ஆஃப் கோடு. இதுவும் என்ன அப்படின்னா which of the following is a unit of code that is often defined within a greater code structure. இதுவும் கோடு தான். ஸோ இட் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட் அப்படின்னா ஸ்மால் பார்ட் ஆஃப் அ கோடு விச் இஸ் டிஃபைன் வித்தின் அ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர். அதாவது பெரிய ப்ரோக்ராமில் சின்ன ஒரு பிளாக் ஆஃப் கோடு ஒரு டாஸ்க் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வார்த்தை இருந்ததுன்னா அப்போ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சின்டாக்டிக் பிளாக்கு. ஒரு பிளாக். அப்போ அந்த ஃபங்க்ஷன்றதை டிஃபைன் பண்ணாதான் நான் எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும், அந்த வேலையை பண்ண வைக்கிறோம். அப்போ அந்த சின்டாக்டிக் பிளாக்குக்கு பேர் என்ன அப்படின்னா டெஃபினிஷன். அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சின்டாக்டிக் பிளாக் அப்படின்னு இருந்ததுன்னா டெஃபினிஷன். ஓகேவா? இப்போ இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் என்ன ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் உள்ள வேரியபிள்னா என்ன அப்படின்னா பேராமீட்டர்ஸ். அப்போ ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து பேராமீட்டர், இன்னொரு வந்து ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்ற வார்த்தை இருந்ததுன்னா the variable definitions, வேரியபிள் இன்னும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்கிற வேரியபிளுக்கு பேர் பேராமீட்டர். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாமா? ஃபிஃப்த்து ஒன்று. ஸோ ரெண்டு பேராமீட்டர், இன்னொன்று வந்து ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம வேரியபிள்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்ட். இப்போ வேல்யூஸ்னால் என்ன அர்த்தம்? அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நம்ம வேல்யூஸ் இந்த ஃபங்க்ஷன்றது ஒரு பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம்னு அர்த்தம். யூனிட் ஆஃப் கோடு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம வேல்யூ அனுப்புனாதான் அது ஆன்சரை, அந்த டாஸ்க்கை, அந்த வேலையை பண்ண வச்சு ஆன்சர் கொடுக்கும். அப்போ வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்ட் எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இஸ் கால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். அப்போ வேல்யூஸ்ன்னு வந்ததுன்னா ஆர்கியூமெண்ட்ஸு, வேரியபிள்ஸ்னு வந்ததுன்னா parameters. ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் இன் அ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து பேராமீட்டர், வேல்யூஸ் விச் ஆர் பாஸ்ட் வந்து ஆர்கியூமெண்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேண்டேட்டரி டு ரைட் த டைப் அனோட்டேஷன். டைப் பண்ணிட்டா டேட்டா டைப்பை எழுதுறதுக்கு எது அவசியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து இதோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின் இருக்குது. பேராமீட்டர் வித் டைப்பு, இன்னொன்று வந்து பேராமீட்டர் வித்தவுட் டைப்புன்னு. ஸோ அப்போ நம்ம பேராமீட்டர் வித் டைப்புன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக டேட்டா டைப்பை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெராந்தசிஸ்குள்ளார, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வேறு, பெராந்தசிஸ்குள்ளார தான் எழுதணும். அதனால மேண்டேட்டரி டைப் அனோட்டேஷன்ஸ் அப்படின்னா பேராந்தசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ இது வந்து பேராமீட்டர் வித் டைப்பு வித்தவுட் டைப்பு அதை பேஸ் பண்ணது. இப்போ அடுத்தது இதில் இன்னொரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த சாப்டரில், இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அடுத்த ரெண்டுமே அதை பேஸ் பண்ணி தான். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் என்ன? வாட் அண்ட் ஆப்ஜெக்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் டிஃபைன்ஸ் வாட் அண்ட் ஆப்ஜெக்ட் கேன் டூ. ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ வாட் அண்ட் ஆப்ஜெக்ட் கேன் டூ, இது கூட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். வாட் an object can do அப்படின்னா interface which are the following carries out the instructions define in the interface. அந்த இன்டர்ஃபேஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண, அதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? அதனால் கேரிஸ் அவுட் அப்படின்னு வந்ததுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ வாட்
it can do அப்படின்னா இன்டர்ஃபேஸு, கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, புரிஞ்சுதா? அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸை மட்டும் நான் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்ஃபேஸு. அப்போ அந்த கிளாஸுன்றது இன்டர்ஃபேஸு, அது எதுவும் பண்ண முடியாது. அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா, டிக்ளேர் பண்ணால் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் கேன் டூ அப்படின்னா கிளாஸு, இன்டர்ஃபேஸு, கேரிஸ் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது கீழே பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் 9th ஒன், த ஃபங்க்ஷன்ஸ் பியூர் அண்ட் அடுத்த கான்செப்ட் போயிட்டாங்க, பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, the functions which will give exact result when same arguments are passed are called pure function. ஓகேவா, ஸோ ஒரு அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். இது நம்ம ஏற்கனவே ஒரு 1 மார்க் சூஸ் பார்த்தோம், ஆர்குமெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த சேம் ஆர்குமெண்ட், ஒரே ஆர்குமெண்ட்டை நான் எத்தனை தடவை அந்த ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணாலும் அது ஒரே ஆன்சர் கொடுத்தா, சேம் ஆன்சரை கொடுத்தா அதுக்கு பேர் பியூர் ஃபங்க்ஷன். அந்த வார்த்தையிலே நமக்கு தெரியுது, பியூர்னா நீ எத்தனை தடவை சைன் ஆஃப் 0ன்னு கொடுத்தனா அதே சேம் ஆன்சர் தான் வரும். சரியா? அப்போ இப்போ எஸ்கியூஆர்டின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு கொடுத்தனா 2 தான் ஆன்சர். எத்தனை தடவை நான் 4 எஸ்கியூஆர்டி ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணாலும் 2 தான் ஆன்சராக வரப்போகுது. ஸோ பியூர், அதுக்கு பேர் தான் பியூர் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸாக்ட் ரிசல்ட், சேம் ஆர்குமெண்ட்ஸ்னா பியூர் ஃபங்க்ஷன். டஸ் நாட் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் அப்படின்னா, ஆர் டிஃபரண்ட் ரிசல்ட் அப்படின்னா இம்பியூர் ஃபங்க்ஷன். ஓகேவா, மாற்றி கேட்கலாம். அப்படி கேட்டால் இம்பியூர் ஃபங்க்ஷன் போகணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஃபங்க்ஷன் விச் காஸ் சைட் எஃபெக்ட். சைட் எஃபெக்ட் கொடுக்கறது டு த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ். நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டுக்கு சைட் எஃபெக்ட் கொடுத்தா அந்த சைட் எஃபெக்ட்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்குமெண்ட் வேல்யூ வந்து மாறிடும்னு அர்த்தம். சரியா? அப்போ அதுக்கு பேர் இம்பியூர் ஃபங்க்ஷன். அந்த வேல்யூ மாறுறதுனால தான் ஒவ்வொரு தடையும் வேறு வேறு ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா, அதனால தான் இது இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இம்பியூர் அண்ட் பியூர் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாக்ட் ரிசல்ட்னா pure function, different result when same arguments passed na impure function. அதே மாதிரி side effect na impure function do not give side effect. இதே இதில் வந்து do not give side effect na impure function, pure function அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இதுதான் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் பியூர் இம்பியூர் ஃபங்க்ஷன், அப்புறம் சப்ரோட்டின் ஃபங்க்ஷன், இதுதான் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் பார்ப்போம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் தட் பில்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்போ இதில் என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னா பில்ட். இந்த லெசனில் நம்ம 2 டைப் ஆஃப் டேட்டா டைப் பார்ப்போம். ஒன்று வந்து கான்க்ரீட், இன்னொன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத சொல்லியிருப்போம். சரியா? அப்ஸ்ட்ராக்ட், ஸோ 2 விதமான டேட்டா டைப்பு. ஓகேவா, ஸோ பில்டு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்டு பண்ண வைக்கிறது. பில்டுனா என்ன அப்படின்னா கிரியேட். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர், அப்போ கன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ பில்டு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா கன்ஸ்ட்ரக்டர். which are the following functions that retrieve information. அப்போ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செலக்டார்ஸ். ஓகேவா, ஸோ பில்டு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டார், கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற வார்த்தையே அது தானே இல்லையா? ஸோ ரெட்ரீவ் இன்ஃபர்மேஷன்னா செலக்டார். ஸோ ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன் வேறு இது. வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டார், வாட் இஸ் செலக்டார், அதெல்லாம் ரொம்ப ஈஸியான டெஃபினிஷன் வேறு. ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தோன்னா இதில் வந்து திருப்பி இந்த லெசனில் இன்னும் என்ன கான்செப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட்டு, டப்பிள், டேட்டா ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த லெசனில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கொஷின்லாம் இருக்குது. லிஸ்ட்டு, டப்பிள், கிளாஸு. ஓகேவா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் விச் இஸ் இம்மியூட்டபிள் ஆர்டர்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லிஸ்ட்டு. அப்போ இதெல்லாம் என்ன, லிஸ்ட்டு, டப்பிள், கிளாஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா it is used to store the sequence of element. நிறைய எலமெண்ட்டை, நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் லிஸ்ட்டு, டப்பிள், கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ அதில் வந்து ஆர்டர்ட், மியூட்டபிள், மியூட்டபிள்னா சேஞ்சபிள்னு அர்த்தம். ஸோ மியூட்டபிள்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. அதே இம்மியூட்டபிள்னா அடுத்தது பாருங்களேன், இம்மியூட்டபிள்னா
அதுக்கு வந்து டப்பிள். ஓகேவா? ஸோ மியூட்டபிள் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்னா லிஸ்ட்டு, இம்மியூட்டபிள்னா டப்பிள். ஓகேவா? ஸோ இம்மியூட்டபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாட் சேஞ்சபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. இது மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு இது 9th சாப்டர்லையும் இதே கான்செப்ட் 9th சாப்டரில் பைத்தானில் படிப்போம். ஓகேவா? லிஸ்ட்டு எப்படி இது பண்ணணும் அப்படின்னா எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 1, ஸோ எல் ஈக்குவல் டு இப்போ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். 1, 2, 3 இந்த மாதிரி எழுதுனா இதுக்கு பேர் லிஸ்ட்டு. அப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மியூட்டபிள் அப்படின்ற வார்த்தை இருந்ததுன்னா லிஸ்ட்டு. அதே சமயத்தில் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு கொடுத்தாலும் லிஸ்ட்டு தான். சரியா? அதே நம்ம டப்பிளுக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு பெராந்தசிஸ்குள்ளார கொடுக்கணும். அப்போ இது வந்து இம்மியூட்டபிள்னு அர்த்தம். ஸோ இம்மியூட்டபிள்னா டப்பிள், மியூட்டபிள்னா லிஸ்ட்டு, ஸ்கொயர் ப்ராக்கெட்னா லிஸ்ட்டு, பெராந்தசிஸ்னா டப்பிள். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? இதே சேம் கான்செப்ட் நம்ம 9th சாப்டர்லையும் படிப்போம். சரியா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்னன்னா நெக்ஸ்ட் வந்து 5th ஒன் பாருங்கள். தி டேட்டா டைப் whose representation is knownனா கான்க்ரீட் டேட்டா டைப். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் 2 டேட்டா டைப் இருக்குது. ஒன்று கான்க்ரீட், இன்னொன்று வந்து அப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ கான்க்ரீட்டு அப்ஸ்ட்ராக்ட்னு 2 டேட்டா டைப் இருக்குது. ரெப்ரசன்டேஷன் known அப்படின்னா கான்க்ரீட் டேட்டா டைப்பு, whose representation is unknown. அப்போ அன்னோன்ற வார்த்தை இருந்ததுன்னா அப்போ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ மாற்றியும் கேட்கலாம். சரியா? ஸோ நோன்னா கான்க்ரீட்டு, அன்னோன்னா அப்ஸ்ட்ராக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் அடுத்தது அதே தான் இருக்குது. ஸோ ரெப்ரசன்டேஷன் இஸ் அன்னோன் இருந்ததுன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஓகே? ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர். காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா பேர். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்னா பேர். ஓகே? ஸோ இந்த ட்ரிப்ளெட், சிங்கிள் இதெல்லாம் நம்ம கிடையாது, அதனால பேர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ பேர்னா என்ன அப்படின்னா பண்ட்லிங் 2 வேல்யூஸ் டுகெதர். எப்போதுமே பேருன்ற வார்த்தைக்கு மீனிங்கே என்ன அப்படின்னா 2 இல்லையா? ஸோ 2 வேல்யூஸ் அப்படின்னா பேர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான 1 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து விச் ஆர் த ஃபாலோயிங் அலோட் டு நேம் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட். ஸோ நான் அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் தான் கீவேர்டு. இதை நீங்கள் பார்த்துட்டாலே கரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா கிளாஸ். நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் லிஸ்ட்டு, டப்பிள், கிளாஸு 3 தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். லிஸ்ட்டுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார இருக்கிறது இல்லையா? ஸோ அது வந்து மியூட்டபிள்னு சொன்னேன் இல்லையா? எல் இஸ் ஈக்குவல் டு. அதே நான் டப்பிள்னா அது பெராந்தசிஸில், அது இம்மியூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ கிளாஸ்னால் என்ன அப்படின்னா மல்டி ஐட்டம். மல்டி ஐட்டம்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். வேறு டேட்டா டைப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் தான் கிளாஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்போ கிளாஸ் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயியோட டீட்டெயில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னெல்லாம் இருக்கும்? எம்ப்ளாயியோட நேம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயியோட எம்ப்ளாயி நம்பர், நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி நேமு, எம்ப்ளாயி ஏஜு, இந்த மாதிரி கலெக்டிவாக அதுவும் பெராந்தசிஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெராந்தசிஸ் பார்த்த உடனே நீங்கள் வந்து இது ஒரு 3 மார்க்ஸ் கொஷின் வேறு இருக்குது. பார்த்த உடனே இது வந்து டப்பிள்னு எழுதிடாதீங்க. இது வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் மல்டி ஐட்டம், வேறு ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். எம்ப்ளாயி நம்பர்ன்றது ஒரு இன்டீஜராக இருக்கலாம், நேம் வந்து ஒரு கேரக்டர் டேட்டா டைப்பு, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போடுறோம். ஸோ அதனால் அதுக்கு பேர் வந்து கிளாஸ்ன்னு அர்த்தம். ஸோ மல்டி ஐட்டம் அப்படின்னா கிளாஸ்ன்னு அர்த்தம். சரியா? இப்போ அடுத்தது பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் so next which are the following is constructed by placing the expression within square bracket. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது? அது ஸ்கொயர் ப்ராக்கெட்னா லிஸ்ட்டு. அதே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்னா லிஸ்ட்டு. டப்பிள்னா என்ன வரும்? டப்பிள்னா பெராந்தசிஸ்னு வரும். ஸோ பெராந்தசிஸ்னா டப்பிள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த லெசன் ரொம்ப ஈஸி. இந்த நான் சொன்ன கீவேர்டெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சரியா? ஸோ ஒரு தடவை இன்னொரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள், அப்போ ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ அடுத்த சாப்டர் போகலாமா? தேர்ட் சாப்டர் என்ன அப்படின்னா ஸ்கோப்பிங். இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விச் ஆர் த ஃபாலோயிங் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப். இதில் வந்து நிறைய 4 டைப் ஆஃப் ஸ்கோப்பு நம்ம படிப்போம். ஸோ ஸ்கோப்னா என்னன்றது தான் இதில் வந்து சொல்லியிருக்கான். ஸோ விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள் in one part of a program to another part of the same program. இது ஒரு important definition. What is scope? Explain the scope rules of a variable ன்றது ஒரு important 5 marks வேற. அதனால இதை ஸ்கோப்னா என்னன்னு மட்டும் டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள் இன் ஒன் பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் டு அனதர் பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் அப்படின்னா ஸ்கோப்பு. ஸ்கோப்னா என்ன அப்படின்னா விசிபிலிட்டி, அந்த வேரியபிளை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பேர் தான் ஸ்கோப்பு. சரியா? அப்போ விசிபிலிட்டி அப்படின்ற வார்த்தை இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அ ஸ்கோப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் ஆப்ஜெக்ட். இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். வாட் இஸ் மேப்பிங்கிறது. சரியா? ஸோ அந்த 2 மார்க்ஸை நீங்கள் கவர் பண்ணாலே இந்த 1 மார்க் எல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பைண்டிங் வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட், அதுக்கு பேர் தான் மேப்பிங். அப்போ ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை அசைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் A:=5 நான் எழுதுறேன் அப்படின்னா 5 இஸ் பவுண்ட் டு த வேரியபிள் நேம் A அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் மேப்பிங். ஓகேவா? ஸோ பைண்டிங் வேரியபிள் நேம் ஆப்ஜெக்ட் அப்படின்னா மேப்பிங். ஓகேவா? ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டு மேப் த வேரியபிள். அப்போ அந்த வேரியபிளை மேப் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? நான் இங்கே ஏற்கனவே எழுதி காமிச்சிருக்கேன் இல்லையா? := போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுடைய அல்காரிதமில். இதே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கேட்டதுனால ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பைத்தான் படிக்கிறோம் இல்லையா? பைத்தானில் எப்படி எழுதுவோம்? A=5 தான் எழுதுவோம். அப்போ ஈக்குவல் டு சைன். ஓகேவா? ஸோ கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றதுனால மேப் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில்? அப்போ வெறும் ஈக்குவல் டு தான். அதே இன் அல்காரிதம் ஆர் இன் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு கேட்டாங்கன்னா := எழுதிடணும். சரியா? மாற்றி கூட கேட்க சான்சஸ் உண்டு. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மேப் பண்ணுறதுக்கு அசைன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 4th ஒன் பார்ப்போம். Containers for mapping name of variable to an object is called டேஷ்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே மேப்பிங்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ வேரியபிள் பைண்டிங் வேரியபிள் டு அன் ஆப்ஜெக்ட், அதுக்கு பேர் தான் மேப்பிங்னு பார்த்தோம். இதில் என்ன கொஸ்டின்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். கண்டெய்னர் ஃபார் மேப்பிங், அந்த வேரியபிளை ஆப்ஜெக்டோட பைண்ட் பண்ணுறோம் இல்லையா? அதை எடுத்து வைக்கிற இடத்துக்கு பேர் தான் நேம் ஸ்பேசஸ். ஓகேவா? நம்ம C++ல கூட யூஸிங் நேம் ஸ்பேசஸ் STD அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். அப்போ அந்த நேம் ஸ்பேசஸில் என்ன இருக்கும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்ராமில் அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அப்போ இட் இஸ் அ பிளேஸ், இட் இஸ் அ கண்டெய்னர் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேப் பண்ணுற வேரியபிளை ஒரு போட்டுக்கிற இடம் தான் வந்து நேம் ஸ்பேசஸ். ஓகேவா? ஸோ கண்டெய்னர் அப்படின்ற வார்த்தை இருந்ததுன்னா நேம் ஸ்பேசஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஆல்சோ படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஸ்கோப். விச் ஸ்கோப்? நம்ம இந்த லெசன் வந்து ஸ்கோப் அப்படின்றது தான், ஸ்கோப்பிங்ன்றது தான் லெசனோட நேமே. அப்போ என்னெல்லாம் ஸ்கோப் இருக்குன்னா 4 டைப் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. அது லெக் பி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஷின். லெக் பி அப்படின்னு, லெக் பி ரூல், வாட் இஸ் லெக் பி ரூல் அப்படின்னு கூட கொஷின் இருக்கும். ஸோ இதுதான் 4 டைப் ஆஃப் ஸ்கோப். இந்த லெக் பின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுங்கன்னா வாட் ஆர் த 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்பு, வாட் இஸ் ஸ்கோப்புன்றதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க்ஸில். ஸோ இதை ஈஸியாக எழுதிடலாம். லோக்கல் ஸ்கோப்பு, E ஃபார் என்க்ளோஸ்டு, G ஃபார் குளோபல், B ஃபார் பில்டின். ஓகேவா? நம்ம ஸ்கோப்புன்னா அது எங்கே யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்றது பேர் தான் ஸ்கோப்பு. ஓகேவா? ஸோ இப்போ லோக்கல் ஸ்கோப்னா இப்போ ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு வேரியபிள்ஸ் டிஃபைன் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளார டிஃபைன் பண்ணியிருக்கிற வேரியபிளுக்கு பேர் தான் லோக்கல் ஸ்கோப் வேரியபிள்னு அர்த்தம். சரியா? ஸோ கரண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா லோக்கல் ஸ்கோப்பு. அப்போ அதுக்குள்ளார மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்குள்ளார டிஃபைன் பண்ணியிருந்தா அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கும்? லோக்கல் ஸ்கோப்பு. அதை அங்கே உள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ கரண்ட் ஃபங்க்ஷன்னா லோக்கல் ஸ்கோப்பு. ஓகேவா? அதே நீங்கள் வந்து குளோபல் ஸ்கோப்புனா என்ன அப்படின்னா அவுட் சைட் த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் டிஃபைன் ஆகிருக்கும். எல்லா ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் டிஃபைன் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் குளோபல். என்க்ளோஸ்டுனா ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் நெஸ்டட் ஃபங்க்ஷன் அர்த்தம். அங்கே யூஸ் பண்ணுற வேரியபிள் வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு. பில்டின்னா என்ன அர்த்தம்? பில்டின்னா நம்மளுடைய பில்டின்
ஹெட்டர் ஃபைலில் டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள்லாம் பில்டின் ஸ்கோப். ஒரு மாடியூலில் டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிளுக்கு பேர் பில்டின் ஸ்கோப்புன்னு அர்த்தம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே வந்து கரண்ட் ஃபங்க்ஷன். ஸோ எது வேணால் கேட்கலாம். ஸோ அதனால் அந்த டீட்டெயிலை நீங்கள் படிச்சிங்கன்னா எந்த கொஷின் சூஸில் வந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்தது போகலாமா? 6th one, the process of subdividing a program into separate subprogram. ஸோ பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன ப்ரோக்ராமாக சப் டிவைட் பண்ணி ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுனா அதுக்கு பேர் தான் மாடுலர் ப்ரோக்ராமிங். இந்த கான்செப்ட் தான் பைத்தான்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சின்னதாக மாடுலாக டெவலப் பண்ணி C++லேயும் அப்படி தான் இருக்கும். அந்த மாடியூல் எல்லாம் ஹெட்டர் ஃபைலுக்குள்ளார இருக்கும். அதனால தான் நம்ம ஹேஷ் இன்க்ளூட் IOStream அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கே வந்து மேத் அப்படின்ற அப்போ மேத்துன்றது ஒரு மாடியூல், அதுக்குள்ளார நிறைய சின்ன சப் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ பெரிய ப்ரோக்ராமை சின்னதாக பிரித்து எழுதுனா அதுக்கு பேர் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ சப்டிவைடிங் into separate subprogram அப்படின்னு வந்ததுன்னா மாடுலர் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து which of the following security technique that regulates who can use the resources in a computing environment? யாரெல்லாம் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ரிசோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஃபைலு, ஹார்ட்வேரு, அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரி இதெல்லாம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸிங் அப்படின்னா ஹூ கேன் யூஸ்ன்னு அர்த்தம். ஸோ யார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதப்ப செக்யூரிட்டி டெக்னிக் அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேவா? இந்த வார்த்தைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து ப்ரைவேட் பப்ளிக், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். Next, 8th one, which of the following members of a class can be handled only from within the class? இது வந்து private public. அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் அதை வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபைடு நம்ம C++ல கூட சொல்லுவோம். ஸோ ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இப்போ 3 டைப் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரோல் என்ன அப்படின்னா ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட். ஓகேவா? இது மூணுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சூஸில். வித்தின் த கிளாஸ்க்குள்ளார மட்டும்தான் அந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும்னா அதுக்கு பேர் ப்ரைவேட் மெம்பர்ஸ். ப்ரைவேட்னா கிளாஸ்க்குள்ளார மட்டும். ஸோ வித்தின் த கிளாஸ்னா அவுட் சைட் த கிளாஸை விட்டு வெளியிலையும் நம்ம ஆக்சஸ் பண்ணலான்னா அதுக்கு பேர் பப்ளிக் மெம்பர். ஸோ கிளாஸை விட்டு வெளியில் யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக அது பப்ளிக் தான். நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த மீனிங்கே அது மாதிரி தான் இருக்குது. சரியா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஸோ வித்தின் த கிளாஸ்னா private, outside the class na public. The members that are accessible within the class and also available to subclasses. அப்போ subclassesனா என்ன அப்படின்னா inherited classன்னு அர்த்தம். சரியா? derived classல inherited classன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு பேர் protected member. ஓகேவா? ஸோ subclassன்னு வந்தால் protected member. within the classனா private, outside the classனா public. ஓகேவா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 4th சாப்டர் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்த லெசன் பார்க்கலாமா? ஸோ அல்காரிதம் பற்றி தான் இதில் இருக்கும். ஸோ என்ன டைப் ஆஃப் அல்காரிதமாக நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் ஒன், த வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் த நேம் ஆஃப் அ பெர்ஷியன் மேத்தமெட்டிஷியன் அபு ஜாஃபர் முகமது இப்னி முசா இந்த பேர்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் த நேம் அப்படின்ற நேம் ஆஃப் அ பெர்ஷியன் மேத்தமெட்டிஷியன். அப்போ அதுக்கு வந்து அல்காரிதம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் த அவன் பேரை வச்சு தான் they have given the name as algorithm. From the following sorting algorithm, which algorithm needs the minimum number of swap? minimum number of swap எதுக்கு இருக்குது அப்படின்னா செலெக்ஷன் சார்ட்டு. ஸோ சார்ட்டிங் டெக்னிக் வந்து 3 டைப் ஆஃப் இருக்கும். இந்த லெசனில் வந்து 3 டைப் ஆஃப் சார்ட்டிங் டெக்னிக்கும் சர்ச் வந்து 2 டைப் இருக்கும். அதில் அந்த 5மே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த 5மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு. ஸோ செலெக்ஷன் சார்ட்டு, இன்சர்ஷன் சார்ட்டு, பபிள் சார்ட்டு. செலெக்ஷனு, பபிள், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இன்சர்ஷன். ஓகேவா? 3 டைப் ஆஃப் சார்ட்டிங் இருக்குது. இதில் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்வாப் அப்போ நம்ம வந்து சார்ட்டிங்னா அரேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம் இல்லையா? அரேஞ்சிங் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர், அதுக்கு பேர் தான் சார்ட்டிங். அதுக்கு பேர் தான். அப்போ சார்ட் பண்ணும்போது நம்ம 2 வேரியபிளை 2 வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம்.
அந்த ஸ்வாப்பிங்னா இன்டர்சேஞ்சிங்னு அர்த்தம். எத்தனை நம்பர் ஆஃப் ரொம்ப கம்மியாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறது எந்த சார்ட்டிங்கில் அப்படின்னா செலெக்ஷன் சார்ட்டிங்கில் தான். சரியா? ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்வாப்னா செலெக்ஷன் சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து two main measures for efficiency of an algorithm. efficiency அல்காரிதம் வந்து ஒரு அல்காரிதம் நான் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ப்ரோக்ராமே எழுத முடியும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அல்காரிதம், அப்புறம் தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ the two main measures for efficiency of an algorithm, அந்த அல்காரிதம் எஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு 2 யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று டைம், இன்னொன்று ஸ்பேஸ். ஸோ டைம் ஃபேக்டர், ஸ்பேஸ் ஃபேக்டர். ஓகேவா? அப்போ 2 மெயின் மெஷர்ஸ் என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ப்ரோக்ராம் நம்ம கோடிங் எழுதுகிறோம் அப்படின்னா அது சின்னதாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக, சின்னதாக இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? இப்போ நிறைய டைம் எடுத்துக்கக்கூடாது, மெமரி ஸ்பேஸையும் கம்மியாக எடுத்துக்கணும். அப்படி இருக்கிறது தான் நம்ம எஃபிஷியன்ட் அல்காரிதம்னு சொல்லுவோம். அதனால் 2 மெயின் மெஷர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் லாஜிக்கை நீங்கள் இப்படி யோசிச்சிங்கன்னா டக்குன்னு இந்த வார்த்தை ஞாபகம் வரும். ஸோ டைமும் ஸ்பேஸும். சரியா? நெக்ஸ்ட்டு த அல்காரிதம் தட் ஈல்ஸ் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃபார் அ வேலிட் இன்புட். ஸோ கொடுக்குற இன்புட்டுக்கு நான் என்ன அவுட்புட் எதிர்பார்க்குறேனோ அதை கொடுத்ததுன்னா அதுதான் அல்காரிதமிக் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதோடைய அவுட்புட் எக்ஸ்பெக்டட். அப்பப்போ நான் ஸ்கொயர் ரூட்டுன்ற ஒரு அல்காரிதம் நான் ஸ்கொயர் ரூட் எழுதுகிறேன் அப்படின்னா நான் 4ன்னு கொடுத்தேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4க்கு 2ன்றது கரெக்டாக வரணும். ஸோ அதுதான் அல்காரிதமிக் சொல்யூஷன். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இன்புட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அல்காரிதமிக் சொல்யூஷன் தான். அவுட்கம் கிடையாது, அல்காரிதமிக் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5 பார்க்கலாமா? விச் ஆர் த ஃபாலோயிங் Which of the following is used to describe the worst case of an algorithm? So worst case இது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் 3 மார்க்ஸ் என்ன அப்படின்னா asymptotic notation அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. What is explain asymptotic notation? நோட்டேஷன் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அதில் 3 நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து பிக் ஓ, இன்னொன்று வந்து பிக் ஒமேகா. இங்கே பாருங்கள், ஒமேகா. ஓகேவா? ஸோ பிக் ஓ, இன்னொன்று வந்து பிக் ஒமேகா, இன்னொன்று வந்து பிக் தீட்டா. ஓகேவா? ஸோ தீட்டா. இப்போ இதுக்கு வந்து என்ன பிக் ஓன்றது என்ன அப்படின்னா பெஸ்ட்டு வேர்ஸ்ட் கேஸ். ஓன்னா 0 அப்படின்னு ஞாபகம் வச்சாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ வேர்ஸ்ட்னு அர்த்தம். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ஸ்ட் கேஸ். இது வந்து பெஸ்ட் கேஸ், இது வந்து ஆவரேஜ். இதுதான் அந்த அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்றது. ஸோ இதை ஞாபகம் வச்சுன்னா என்ன கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் எழுத முடியும். சரியா? ஸோ வேர்ஸ்ட் கேஸ் ஆஃப் அன் அல்காரிதம்னா பிக் ஓ. ஒமேகா இஸ் த பிக். ஸோ ஒமேகா இஸ் அ பிக், ஒமேகா இஸ் அ ரிவர்ஸ் ஆஃப் பிக் ஓ. ஏன்னா இது பெஸ்ட்டு, அப்போ கண்டிப்பாக இது ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ இன்னொன்று இருக்குது பாருங்கள், 8th கொஷின் பாருங்களேன். தீட்டா நோட்டேஷன் இன் அசிம்ப்டாட்டிக் எவல்யூஷன் ரெப்ரசன்ட்ஸ் ஆவரேஜ் கேஸ். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 3 ஆன்சரையும் எழுதிடலாம். சரியா? வேர்ஸ்ட் கேஸ்னால் ஒமேகா, பிக் ஓ, அப்புறம் பிக் ஒமேகான்றது ரிவர்ஸ் ஆஃப் பிக் ஓ. அஸ் த தீட்டா நோட்டேஷன் வந்து ரெப்ரசன்ட்ஸ் த ஆவரேஜ் கேஸ். ஓகேவா? ஸோ அது எல்லாமே சேர்ந்தது. அந்த நோட்டேஷன் என்ன அப்படின்னா அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பைனரி சர்ச். நான் சொன்னேன் இல்லையா, 2 டைப் ஆஃப் சர்ச் இருக்கும். ஒன்று லீனியர், இன்னொன்று வந்து பைனரி சர்ச். ஸோ பைனரி சர்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்ன சர்ச் அப்படின்னா ஹாஃப் இன்டர்வல். இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க, பைனா என்ன அர்த்தம்? டூவாக டிவைட் பண்ணுறோம், அதனால் ஹாஃப் இன்டர்வல் சர்ச். ஓகேவா? ஸோ லீனியர் சர்ச்னா என்ன அப்படின்னா சீக்வென்ஷியல் சர்ச், வரிசையாக சர்ச் பண்ணுறது, அதுக்கு பேர் லீனியர் சர்ச். ஓகேவா? ஸோ பைனரி சர்ச்க்கு இன்னொரு பேர் ஹாஃப் இன்டர்வல், லீனியர் சர்ச் வந்து சீக்வென்ஷியல் சர்ச். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ அடுத்தது பார்ப்போம், 9th கொஷின். ஸோ அந்த அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன் பார்த்துட்டோம். இப்போ ப்ராப்ளம் கேன் பி broken into sub problem which are used
several times the problem possesses which property. ஸோ சப் ப்ராப்ளமாக ப்ரோக் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்ன, ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னா ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளம். ஓகேவா, broken into சப் ப்ராப்ளம் அப்படின்னா ஓவர்லேப்பிங் சப் ப்ராப்ளம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. த டெக்னிக் ஆஃப் ஸ்டோரிங் த ப்ரீவியஸ்லி கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் மெமைசேஷன். வாட் இஸ் மெமைசேஷன்றது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிச்சுக்கோங்க, கேட்கலாம். ஸோ மெமைசேஷன்னா எதுக்கு அப்படின்னா ப்ரீவியஸாக கால்குலேட் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ப்ரீவியஸில் கால்குலேட் பண்ண ஆன்சரை ஒரு மெமரியில் போட்டு வச்சுக்கோம். ஸோ அப்போ அந்த இடத்துலேருந்து அந்த ஃபங்க்ஷன் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ண வைக்காமல் அந்த இடத்துலேருந்து டைரெக்டாக ஆன்சர் எடுத்துக்கும். அதுக்கு பேர் தான் மெமைசேஷன். ஸோ ப்ரீவியஸ்லி கால்குலேட்டட் வேல்யூ அப்படின்னா மெமைசேஷன். ஓகேவா, ஸோ வாட் இஸ் மெமைசேஷன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், ஆல்சோ எக்ஸ்ட்ரா கொஷின். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த லெசனில் இதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் ஓவர். 1 to 4 சாப்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த யூனிட்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த 1 மார்க்கோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், புரியும். நிறையா தடவை நீங்கள் கோத்ரூ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் ஸ்ட்ரக் ஆகாது, ஈஸியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம்.